வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பேசுறது. என்னன்னா, ஜெயக்குமார் வந்து நான் பார்த்த மனிதர்களை ரொம்ப உண்மையான, ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். ரஞ்சித் தோழர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக சண்டை போடுற ஒரு ஆள். இருந்தாலும் வந்து அவர் ஓவியக் கல்லூரியில் படிச்சிருந்தார். ரொம்ப நாள் பழக்கம். ஒரு நாள் ஜெய்கிட்ட கேட்டால், நீ ஓவியர்னு சொல்கிற ஒரு கோடு போட்டு கூட நான் பார்த்தது கிடையாது, ஆனா எப்ப பார்த்தாலும் சினிமா பத்தியே பேசிட்டு இருக்கிறேன் ஏதோ அப்படின்னு பார்த்தா அவன் எப்ப பார்த்தாலும் சினிமா பத்தி தான் பேசிட்டு இருப்பான். சினிமா அந்த டைரக்டர் படம் பார்த்தேன், இந்த பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஒரு நாள் நான் கேட்ட பிறகு சொன்னா, நான் ஓவியம் வந்து கொஞ்ச நாளா வரையறது இல்லை, ஓவியம்லாம் என் டைம் வரைஞ்சிட்டே இருக்குமா, நான் ஒரு 10 வருஷமா வரையறது இல்லைன்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், நானும் ஒரு ஓவியர் தான் அப்படின்னு. ஏன்னு கேட்டான், நான் ஒரு 25 வருஷமா வரையறது இல்லை. நான் ஒரு வேலையை அண்ணா ராமலிங்கம் சொன்னது 100% உண்மை. பெரும்பாலும் ஒரு நண்பனா, டைரக்டரா, ப்ரொடியூசரா இருக்கிற பட்சத்துல எல்லா விதமான உரிமையும் எடுத்துக்க முடியும். ஆனா வந்து ஜெய், தினகர் 2 பேரும் அவருடைய நெருங்கிய நண்பர்கள், வேற மாதிரி திட்டிக்கிற ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒரு நாள் கூட அந்த கேரவனுக்கோ மற்றதோ உரிமையை எடுத்துருந்ததில்லை. எதையாவது ஒரு இடத்த தலைப்பிடிச்சு எழுதுன்னு இருப்பான், ஏதாவது ஒரு இடத்த போன் பேசின்னு சண்டை போட்டுன்னு இருப்பான். அதை மாதிரி ரொம்ப எந்த விதமான சலுகையும் எடுத்துக்காம தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிற ஜெயக்குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது இங்க இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய தோழர்கள் தான், ரொம்ப நெருக்கமானவங்க தான். தோழர் அசோக் செல்வன், கீர்த்தி, சந்தனு தோழர் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீம் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் ஏற்கனவே பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. மீண்டும் அதை வந்து நிறைவு செய்யும் மிகப்பெரிய வெற்றியை நீளத்துக்கு பெற்றுத்தரும் என்பதையும், பெரும்பாலும் காலம்தான் வந்து படைப்பை உருவாக்குது. ஆனா ஒரு கலைஞன் அந்த காலத்துக்கு மீறி தன்னுடைய வரலாற்றையும் உணர்ந்து எதிர்கால சமூகம் எப்படி இருக்குன்றத வந்து ஒரு படைப்பின் வழியாக படைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞரிடம் கலைஞர் தான் தோழர் ப. ரஞ்சித். அவருக்கும் வாழ்த்துக்குரிய நன்றிக்குரிய விடைபெறுகிறேன்.